ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேக்காண்டி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். பாதாம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். ஒரு ஸ்பெஷல் டேக்கு ஒரு இனிப்பு பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நமக்கு 1/4 கிலோ பாதாம் எடுத்திருக்கேன். நான் இதில் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு இதை 6 to 8 hours இல்லை ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிங்கனாலும் ஈஸியாக இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா ஒரு 8 hours ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீல் பண்ணுறது தன்னாலேயே அது வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பாதாமையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா கொரப்பாக அரைக்கணும். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நல்லா ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த நெய்யோட நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் நீங்கள் பாதாம் அரைக்கும் போதும் நீங்கள் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள், கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடிபிடிச்சிரும். இப்போ நல்லா கட்டியாகிற இந்த ஸ்டேஜில் 400 கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பாதாமுக்கு 400 கிராம் அளவு சுகர் சேர்க்கணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் நல்லா கரையணும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி குங்குமப்பூ எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது பாலில் ஒரு மடக்கு பாலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே எல்லோ ஃபுட் கலர், அப்போனா தான் உங்களோட அல்வா நல்லா எல்லோயிஷாக இருக்கும். நீங்கள் குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா அப்படின்னா நேச்சுரலாக அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் எசன்ஸாக சேர்த்துருக்கேன், குங்குமப்பூ எசன்ஸாக. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜில் அப்பப்போ கொஞ்சம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் பாலை மொத்தமாக ஊற்றினால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் பாதி பாலை அரைக்கும் போதே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அது கட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் நல்லா கட்டியாகும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மைசூர் பாலாம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா கிண்டி வைக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மைசூர் பாலாம் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மோல்டில் ஊற்றி வைப்போம்ல, இந்த பதத்துக்கு நீங்கள் அல்வாவை கிண்டிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கங்கே நான் பாதாம் உரிச்சு வச்ச பாதாம் ஒரு 10 பாதாம் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இப்படியே இதை மூடி போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஏன்னா அப்போனா தான் நமக்கு நல்லா கொஞ்சம் இறுகி கட்டியாக வரும், செட்டாகி வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாதாம் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஸ்வீட் கடையிலலாம் பாதாம் அல்வா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலை. நாளை கழித்து என்னோடய பர்த்டே, அதனால் வந்து நானே ஸ்வீட் செஞ்சு நானே சாப்பிட போகிறேன். என்ன பண்ணுறது, நம்ம பர்த்டேக்கு நம்மளாவே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பை.